ஆத்ம வணக்கம். தமிழ் கூறும் நல்லுலக மக்களுக்கு யாமிருக்க பயமேன், இனி எல்லாம் சுகமே. அரசாணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டார வழக்கு மொழியாக தமிழ்நாடு பூராவும் அந்தந்த ஊரில் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த பேர் மாற்றமடையுது. நிறைய காய்கள் சாப்பிட்றோம். காய்களிலேயே அரசன் யாருன்னா இந்த அரசாணிக்காய்க்கு தான் அரசாணிக்காயின்னு பேர் வச்சுருக்காங்க. இருக்கிற காய்களே அரசன் யார்? அரசாணிக்காய். ஆனால் நம்ம சாப்பிட்றதே இல்லை. மாட்டுப் பொங்கலுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறோம். எல்லா நாளும் இந்த காய்கள் காய்கறி கடைகளில் கிடைக்கிது. நம்ம இதை வாங்கி பயன்படுத்தணும். அப்படிங்கும்போது இதை தோலோடு விதையோடு தான் யூஸ் பண்ணணும். தோலோடு விதையோடு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி ஜூஸாக சாப்பிட்லாம், அல்லது பச்சையாக கட் பண்ணி சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது தசை மண்டலம், உடம்புல சதைகள்னு சொல்லுவாங்களே தசை மண்டலம், அந்த தசை மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காய் இந்த அரசாணிக்காய். இந்த தசை மண்டலத்தில் பார்த்திங்கன்னா நைட்டில் படுத்தும்போது கண்டக்கால் சதை பிடிச்சி இழுக்கும். அதே மாதிரி சுருக்கு தசைகள், வாதங்கள், சுருக்கு வாதங்கள், இதய சுருக்கு வாதம், நரம்பு சுருக்கு வாதம், ஓடுவாதம், இறங்கு வாதம், பக்கவாதம், நரித்தளவாதம், இப்படின்னு ஏகப்பட்ட ஒரு 90 வகையான வாத நோய்கள் இருக்குது. அந்த வாத நோய்கள்லாம் தசைகளில் தான் ஃபஸ்ட்டு காட்டும். அந்த தசை மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய அற்புதமான காய் இந்த அரசாணிக்காய். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தசையில் பிரச்சனை இருக்கும்போது ஷோல்டர் இறங்கி போயிடுறது, கர்ப்பப்பை இறங்கி போயிடுறது, குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை, குடல் இறக்கம் ஏற்படுச்சுன்னா ஹெரண்யா ஆப்ரேஷன் அப்படின்னு பண்ணுவாங்க. இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படுது. அத்தனையும் தீர்வுக்கும் பார்த்திங்கன்னா அரசாணிக்காய் மிக மிக சிறந்த ஒரு உணவு, மிக மிக சிறந்த ஒரு மருந்து. தசை மண்டலத்தை பாதுகாக்கக்கூடிய கடைசி வாய்ப்பாக தான் என்னுடைய அபிப்பிராயமாக இந்த காயை உங்களை சொல்கிறேன். அடுத்தடுத்த ஒளிப்பதிவில் இதை பற்றி இன்னும் அதிகப்படியான விவரம் நம்ம சொல்லலாம். தேவைப்பட்ட ருசிக்கு கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பச்சையாக தோலோட விதையோட அரசாணிக்காய் கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் அரைச்சி வடிகட்டி சாப்பிடும்போது ரொம்ப அற்புதமான ஒரு கீர் மாதிரி இருக்கும். தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வர தசை மண்டலம் பலமாகும். விவசாயம் காப்போம், இயற்கையை பாதுகாப்போம், மண் வளம் காப்போம், உடல் நலத்தை பாதுகாப்போம். அன்புடன், அதிக அன்புடன், ஆர். ஜெய்சங்கர், நெல்லிக்குப்பம்.